1½ மாதத்தில் என்ன ஆகும்? அரியணை ஆட்டம் 2016 vs 2021. தமிழக தேர்தல் களத்தின் பவர் ரிப்போர்ட். இரட்டை இலையும் உதயசூரியனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட 2016 மற்றும் 2021 தேர்தல்கள் யாருக்கு எவ்வளவு பலம் என்பதை துல்லியமாக படம் பிடித்து காட்டின. இதோ அந்த தேர்தல் ரிப்போர்ட் கார்டு. 10 ஆண்டு கால வனவாசத்திற்கு பிறகு திமுக அரியணை ஏறிய தேர்தல் இது. மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 159 இடங்களில் வென்று வாகை சூடியது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி 75 இடங்களை பிடித்தது. திமுக களம் கட்ட 188 இடங்களில் 133ஐ தட்டி தூக்கியது. தனி பெரும் கட்சியாக விஸ்வரூபம் எடுத்தது. அதிமுக 191 இடங்களில் போட்டியிட்டு 66 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆட்சியை பறிகொடுத்தாலும் வலுவான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. காங்கிரஸ் தனது செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் 25 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களில் வெற்றி வாகை சூடியது. பாமக அதிமுக கூட்டணியில் 23 இடங்களில் இறங்கி 5 இடங்களில் மட்டுமே கரை சேர்ந்தது. விசிக 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி கொடியை நாட்டி தனது பலத்தை நிரூபித்தது. பாஜக தமிழக சட்டமன்றத்திற்குள் நுழைய போராடிய பாஜக 20 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றது. கம்யூனிஸ்டுகள், சிபிஐ மற்றும் சிபிஎம் 2 கட்சிகளுமே தலா 6 இடங்களில் போட்டியிட்டு தலா 2 இடங்களை கைப்பற்றின. நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மய்யம், சீமான் 233 இடங்கள் மற்றும் கமல்ஹாசன் 180 இடங்கள் என தனித்து போட்டியிட்டாலும் ஒரு இடத்தை கூட வெல்ல முடியவில்லை. 2016 ஜெயலலிதாவின் சரித்திர வெற்றி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என முழங்கிய ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகத்தில் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை பிடித்த சரித்திர சாதனையை படைத்த தேர்தல் இது. கள நிலவரம் இதுதான். அதிமுக சிறிய கட்சிகளையும் தனது இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட வைத்து 227 இடங்களில் களம் கண்டு 134 இடங்களை பிடித்து ஆட்சியை தக்க வைத்தது. திமுக பலமான சவாலை தந்த திமுக 176 இடங்களில் போட்டியிட்டு 89 இடங்களை வென்றது. கூட்டணியுடன் சேர்த்து 98 இடங்கள். காங்கிரஸ் 41 இடங்களில் களம் கண்டு வெறும் 8 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. முஸ்லிம் லீக் 5 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் வெற்றியை பதிவு செய்தது. 0 முடிந்த போராட்டங்கள். 2016 மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய விஜயகாந்தின் தேமுதிக 105 இடங்கள், அன்புமணி ராமதாஸின் பாமக 232 இடங்கள் மற்றும் பாஜக 188 இடங்கள் என பல கட்சிகள் களம் கண்டாலும் ஒரு இடத்தை கூட வெல்ல முடியாமல் தேர்தல் களம் இவர்களுக்கு அதிர்ச்சியையே பரிசாக அளித்தது. சீமானின் நாம் தமிழர் கட்சியும் வெற்றி கணக்கை தொடங்கவில்லை. 2016 வீழ்ந்த திமுக 2021 பீனிக்ஸ் பறவையாய் எழுந்தது. 2016 வென்ற அதிமுக 2021 பின்னடைவை சந்தித்தது. இந்த தரவுகள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். தமிழக மக்கள் எப்போதுமே தெளிவான தீர்ப்பையே வழங்குகிறார்கள்.